அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய அபிமான ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யா. நாம் பராபவ வருஷம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வருஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்கோம். இந்த பராபவ வருஷம் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு விதமான தமிழ் பாடல்கள் உண்டு. அதில் இந்த பராபவ வருஷம் பொதுவான பலன்களை என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அந்த கவியை பார்ப்போம். மிக்க பராபவத்தன் மேதியினீர் பின் மழையாம், தக்க பசு தழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வருதுன்னா, பராபவ வருஷத்தில் பின் மாதங்களில் நல்ல மழை பொழியும், பசுக்கள் பால் வளம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லா ஜனங்களும் நல்லா செழிப்போடும் செல்வாக்கோடும் வாழ்வார்கள், எல்லா உயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாக வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருஷ கவி. மழை மட்டும் பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய அரசியலில் எப்படி எல்லாரும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு மந்திரிகள் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்கிறாங்களோ, அந்த மாதிரி நவநாயகர்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான ஏரியாவை எடுத்துக்கிட்டு இந்த ஜெகத் உலகத்தை ரட்சிக்க காத்திருக்கிறது. அப்படி இந்த வருஷம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் யார் எடுத்துக்கிறார் நவநாயகர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வருஷம் ராஜாவாக குரு வரார். அந்த ராஜா குருவாக வர்றதுனால ரொம்ப சுப பலன்கள், ஆலய வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பணப்புழக்கங்கள் மக்களிடத்தில் ரொம்ப சுபிட்சமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலத்தே மழையெல்லாம் ரொம்ப சிறப்பாக பெய்யும். நீதி நிலைநாட்டப்படும். ஏன்னா குரு ராஜாவாக வர்றதுனால சட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக மக்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அளவில் அமையும் அப்படிங்கிறது ராஜாவுடைய பலன். அடுத்தது மந்திரியாக செவ்வாய் வர்றார். இந்த செவ்வாய்னாலே எப்பயுமே கொஞ்சம் ரௌத்ரமான பிளானட், கோபமான கிரகம். ஸோ அந்த வீண் வழக்குகள், சண்டை சச்சரவுகள், தேசத்தில் தேசங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத செவ்வாய் சொல்கிறார். சேனாதிபதி அப்படிங்கிறவராக சந்திரன் வர்றார். சேனைனாலே அதுக்கு தலைவனாக சந்திரன் வரும் பொழுது படைகளில் இராணுவங்களில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். பெண்கள் சார்ந்த சட்டங்கள்லாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக, பெண்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற சட்டங்கள்லாம் நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மக்கள் ரொம்ப சுக சந்தோஷமாக இந்த சேனாதிபதியாக சந்திரன் வர்றதுனால வாழ்வார்கள். அடுத்ததாக அர்காதிபதி சந்திரன். நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல விலைவாசியெல்லாம் கட்டுக்குள்ளே இந்த வருஷம் இருக்கிறதுக்கு சந்திரன் அர்காதிபதியாக நமக்கு உதவி செய்கிறார். அடுத்ததாக மேகாதிபதி சந்திரன். சந்திரனாலே குளிர்ச்சி, சந்திரனாலே மழை. அவரே மேகத்துக்கு அதிபதியாக வரார். அப்படிங்கும் பொழுது காலத்தே நல்ல மழை, நீர்நிலைகள்லாம் நல்ல நிரம்பும், விவசாய அபிவிருத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மேகாதிபதி சந்திரன் உறுதி செய்கிறார். சஸ்யாதிபதி அப்படிங்கிற கிரகமாக குரு தான் வர்றார். மீண்டும் அவரே வர்றார். அப்போ தானியங்கள், நெல், கோதுமைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மஞ்சள் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டு விளையும். மஞ்சளுடைய விளைச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அடுத்ததாக ரசாதிபதி அப்படிங்கிறவர் சனியாக வர்றார். ஸோ மருந்து பொருட்களில் விலைவாசிகள் அதிகமாகலாம், மருந்து பொருட்களில் போலியான மருந்துகள்லாம் உலவலாம். ஆக ரசாதிபதியாக வரக்கூடிய சனி மருந்து பொருட்களுடைய ஒரு மாற்றங்களை பற்றி சொல்கிறார். அடுத்ததாக நீரசாதிபதி குரு. நீரசாதிபதியாக குரு வர்றதுனால தங்கத்துடைய விலை இந்த ஆண்டு கட்டுக்குள்ளே இருக்கும். தங்கத்தினுடைய விற்பனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீரசாதிபதி சொல்கிறார். தானியாதிபதி புதன். புதன்னாலே எப்பயுமே தானியாதிபதியாக வந்தால் புயல், மழை போன்றவெல்லாம் தேசத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புயல் வரும் பொழுது ஆட்சியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத புதன் சொல்கிறார். ஆக இந்த நவநாயகர்கள் பலன்களில் குரு சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். தங்கத்தினுடைய மதிப்பு, ஏன்னா நம்ம தங்கம் சேமிக்கிறதுல நம்மளுடைய பாரத தேசத்தில் இருக்கிற மக்கள் ரொம்ப குறிப்பாக தங்க பர்ச்சேஸ் அதில் அதிக ஆர்வம் காட்டுறதுனால தங்கத்தினுடைய விலை கட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி மழைகள் நல்லபடியாக பெய்யும், நவதானியங்கள் நல்லபடியாக விளையுங்கிறத இன்றைய பராபவ வருஷத்தினுடைய நவநாயகர்களுடைய பலன்கள் தீர்மானிக்கிறது. எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்கும் லாப விரயங்கள் எந்த அளவில் இந்த ஆண்டு இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடுகளை அவங்க பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.